சாமானியன் அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, அனைத்து திரையுலக பிரபலங்கள், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர், பெருமதிப்பிற்கும் அன்பிற்குரிய லியோனி சார், ஆகச்சிறந்த கலைஞர் எம்எஸ் பாஸ்கர் சார், லியோ சிவா, கஜராஜ் சார் வந்திருக்காங்க. நேரம் போயிட்டுருக்கனால கஜராஜ் சாரும் அருள்மணி சார் இன்னும் பேசலை, சாரி சார். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு 23 வருஷம் ரொம்ப ஒரு பிராப்தமான ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகனும் இசைஞானியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம், அதை இயக்குகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் மதி சாருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா அண்டு சதீஷ், எங்கள் சதீஷ் ஆளை காணும் பின்னாடி இருக்கல்வா, ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப மனசார ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு கார்டு நம்ம போட்டு தான், சென்சாரில் அந்த ரூல் இப்போ தான் வந்தது, அந்த அட்வைசரி கார்டு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி 1985க்கு மேலே இன்றைக்கி 2024 வரைக்கும் ஒருத்தவர் மதுவும் குடிக்காமல் புகைப்பழக்கமும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் நான் நடிப்பேன்னு சொல்லி அந்த கொள்கையோடு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அட்வைசரி கார்டை அவர் தன்னோட மனசில் ஏற்றி வச்சுருக்காருங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். கோடானு கோடி உங்கள் ரசிகர்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவர் அந்த விபத்துலேருந்து மறுபிறவி எடுத்து இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார். அதனால் இந்த பாருங்கள், எல்லாரும் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் பிரச்சனை கஷ்டப்பட்டோம்லாம் சத்தியமாக சொல்லலை. இது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இன்றைக்கும் வரைக்கும் ப்ரொடியூசர் மதி சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த படத்தை விட்டுறாதீங்க. கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் சேர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கடமை. எங்கள் மனசில் இருக்க பாரத்தை உங்கள் இதயத்தில் ஏற்றி வைக்கிறோம். தயவு செஞ்சு இறக்கி வச்சிடாதீங்க. இதை வெற்றி அடைய வைக்கணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட இதுவும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு இதை நானும் என்ன சொல்கிறது, ஒரு ப்ராமிஸாக எடுத்து தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி நான் எல்லாம் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அவர் உண்மையான சாமானிய மக்களோட வந்து பிரதிநிதிங்க அவர். அதனால தான் வந்து ஒரு சாமானியன் வந்து இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு ரீசன் அதுதான். ஸோ அதான் மக்கள் நாயகன் தான். அவர் போட்டிருக்க சட்டை வேணால் கலராக இருக்கலாம், சிகப்பு மஞ்சள்னு, ஆனால் என்றைக்கும் அவருடைய மனசு வெள்ளை தான். அதில் எந்த இதுவுமே கிடையாது. விசுவாசம் நன்றி அப்படின்னா அது ராமராஜன் சார் தான். சொன்ன வாக்கை காப்பாற்றணும், பாவம் பாவர் அப்படின்பாரு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இன்னர் ஹார்ட்டில் இருக்கிற ஒரு மனிதர் அவர். ஸோ இந்த படம் சாமானியன் உங்களுக்கான படம். இதில் அவர் கூட சேர்ந்து பக்கப்பலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆகச்சிறந்த நடிகர்களான ராதா ரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், மயிம் கோபி அண்ணன் வரைய நாங்கள் காணோம். மயிம் கோபி அண்ணன், போஸ் வெங்கட் சார், கஜராஜ் சார், மதிப்பிற்குரிய கேஎஸ் ரவிக்குமார் சார், சரவணன் சுப்பையா, குட்டிப்புள்ளி சரவணன் சக்தி, முல்லை, கோதண்டம், இங்கே 4-5 ஆர்டிஸ்ட்டை மேலே ஏற்ற முடியல. நம்ம குணானெல்லாம் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. கோபி, ஜிபிஆர், மாஸ் ரவி, சிவா, ஜெகன், ஸோ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட், அருள்மணி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் குரு இருக்குது. சுமிருதி வெங்கட் பண்ணியிருக்காங்க, அபர்ணிதா, இவங்கெல்லாம் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுடைய நட்புக்காக இந்த படத்தில் ராமராஜன் சார் படம் அப்படிங்கிறதுனால கெஸ்ட் ரோல் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நக்ஸா சரண், லியோ சிவாவெல்லாம் நீங்கள் நான் சொல்லணுன்னா ஒரு படம் முடிஞ்சால் டக்குன்னு கிளம்பிடுவாங்க. சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, தப்பாக நினச்சிக்க வேணாம், பேர் சொல்லலை, ஷூட்டிங்கே ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்கனால. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல் சேர்த்து எடுத்துக்கலான்ட்டு. ஆனால் சிவா வந்து அண்ணா முடிஞ்சாண்ணா அப்படின்னா, இல்லைடா இன்னும் 4 விட பேக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் தாண்டா அடுத்த ஷெட்யூல். ஆனால் ஏன் நான் இந்த 2 நாள் இதில் முடிச்சிட்டா எனக்கு இந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும்ல, இருங்க நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன்னு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மதி சார், பாலா, சதீஷ் கூட தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு அவனும் அலைஞ்சிட்டு இருக்கான். சிவா ஒரு நிமிஷம் இந்திரி, அவனுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பாதி பேசிட்டீங்க, மீதியே லியோன் இன்னும் பிச்சு படம் எடுத்துட்டீங்க. எனக்கு டைரக்டர் க்ளீனாக சொல்லிட்டார். எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அன்பு அண்ணன் வி மதியழகன் அவர்கள் தயாரிப்பில் இணைத்து தயாரிப்பாளராக பாலசுப்ரமணியம் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீரும் சிறப்புமாக இயக்கி முடித்து இன்றைக்கி இந்த இசை அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மூலம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அருமையாக பேசுனாங்க. டைம் இல்லை, இதே மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடைசியில் பேசும்போது இப்படி தான் கொடுப்பான் பொதுக்கூட்டம், அது மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினார், ரொம்ப அருமையாக பேசினார்.
நான் பார்க்கும்போது பார்த்தேன் எல்லாம் பாடுவார் பட்டி நிறையா பார்த்துக்கிறியோம் என்னென்னா என்ன அப்படின்னு என் மனசில் 20 வருஷம் ஒரு படம் நடிச்சோன்னு சொன்னார். நான் எப்படி 13 இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தோன்னா அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு குறிக்கோள் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பானது பேசுனாங்க. நக்ஷத்திரம் அருமையாக பேசுனாங்க. அவர் சார் வந்து எங்கள் பக்கம் எங்கள் மேலூர் தான். அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ், ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் தான் ஆக்ட் பண்ணார். தம்பி சிவா அருமையாக பேசினார். அது படத்தில் மருமையன், ஆனால் உண்மையில் எனக்கு எங்கள் அண்ணன் மகன் தான் அவர். அதுமாதிரி சவுந்தர் சார், விஜயமுரளி, திகாரிபுரம் குமார் எல்லாம் வந்திருக்காங்க. சியாமா வந்திருக்காப்புல. என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அருமை தம்பி MS பாஸ்கர். ராதாரவன் வர முடியலை, வேணா அவருக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அருமையான டைரக்டர் உதயகுமார் சார் அவர்கள், அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர். சமீபத்தில் மறைந்த அன்பு அண்ணன் விஜயகாந்தை வைத்து சின்ன கவுண்டரை படத்தை பண்ணவர், அருமையாக பேசினார். இன்றைக்கி சங்கத்தின் எங்கள் டைரக்டர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார், வாழ்த்துக்கள். அது மாதிரி பேரரசு அவர்கள் அருமையாக பேசினார். பேரரசு அவர்களும் சாதாரண ஆள் இல்லை. தம்பி விஜய் வச்சொரு படம், திருப்பாச்சி 2 படம், சிவகாசி, அஜித்குமார் வச்சு பண்ணியிருக்காரு. நானே சொல்லுவேன், பேரரசு என்ன சார் நீங்கள் விட்டு இவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்தீங்க, பெரிய இதை வச்சு கொடுங்க சார் படத்தை சொல்லியிருக்கேன். அது மாதிரி அன்புமணி சார், இன்னும் சொல்ல போனால் அண்ணன் டெம்பிள்ஸ்ரீ குமார் அவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து மேலில் தோண்டி இதுதான் எனக்கு முதல் மாதிரி சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஷூட்டிங்க்கு. அவருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றபடியும் இங்கே திராக கூடியிருக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை விட்டு அகலாமல் பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன் பிறப்புகளான ரசிகர்களுடைய உடன்பிறப்புகள். இப்போ இந்த டெய்லர் ஓடிச்சு பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, சொன்ன மாதிரி 100% இது சாத்தியமே இல்லை. ஏன்னா 2010 நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட்டுங்கிறது மிகப்பெரிய விபத்து. மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கேன், நானே டயலாக் எழுதியிருக்கேன். ஆனால் நானே அதை மாட்டிட்டேன். ஓட்டுன டிரைவர் ஸ்பாட் அவுட், அந்த ரிவ்யூ எனக்கு சொன்னார். ஸோ அதிலிருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேன்ன்றது அது உலக அதிசயம்தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல், இந்த தமிழக மக்களின் வேண்டுதல், பிரார்த்தனை, என் தாய்மார் வச்சு அன்பு சொன்னார் டயட் சார். வரம்மா இங்கே வந்துச்சு ஓட்டலாம், இங்கே கூட்டமாக வேண்டியும் பாட்டினான். என்னை பார்க்கணுன்னு 10-15 வருஷம் வெயிட் பண்ணுதான். சாமியை பார்த்துட்டேன்னு இருக்குது. சந்தோஷம், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரத்துக்கு தான் எல்லாம் சொன்னேன். சொல்ல மாதிரி எந்த ரசிகர் மன்றங்களுக்கும் நான் எதுவுமே செய்கிறதில்லை. ஆனால் எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு என்ன பார்த்துருக்கேன், நான் கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி இந்த விழா நடப்பதற்காக டைம் முடிஞ்சு வருச்சு. நாளைக்கு அடுத்த ஷோ பண்ணவங்க. இது வந்து கமலா தேட்டர், எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர். நம்ம தொகுதி திருச்செந்தூர் தொகுதி, திருச்செந்தூர் முருகன் அருளால படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. என்னவோ படம் பாரு, படம் பார்த்துருவோம்யான்றது என்னை திருப்பி நடிக்க வச்சு. ஆனால் டைரக்டர் சொல்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. படம் மாதிரி ஸ்டோரி ரைட்டர் கார்த்திக் குமார் அவர் உண்மையாக நல்ல சப்ஜெக்டு. ஆனால் இன்றைக்கி சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேறு. அந்த படத்தில் ராமரதை போடலாம் நினைத்த அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஷ் நம்ம மேலே ரொம்ப சிரமம். ஆனால் அவன் சொல்லும்போது சில மாறுதலை பண்ணான். ஆனால் டைரக்டர் அழகாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்போ நடிக்கிறோமா போது அன்னைக்கும் பொருந்துகிற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துகிற மாதிரி, என்னைக்கும் பொருந்துகிற மாதிரி, நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் படம் சூப்பராக எடுத்திருக்காரு. ஆனால் இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். என்ன நாள் என்ன குறை என்பது எனக்கு தெரியும். அது சிவாவாகட்டும் அவர்களாகட்டும் அருமையாக நடித்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அருமைத்த அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜாவும் எனக்கு என்ன மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுறது. கொரோனாங்கிற காலம் 3-4 வருஷம் வீட்டில் போட்டுருச்சு. ஆக்ஷனுக்கு அப்புறம் 6 வருஷம் அப்படியே வீட்டில் வந்துருச்சு. அதனால் என்ன மைனஸ் தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டைரக்டர் கேட்ட மாதிரி, மைய சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என் ரசிகர்கள். நீங்கள் விளம்பரமே கொடுக்க வேணாம். ராமராஜன் படம் ரிலீஸ் சொன்னால் பார்க்கறதுக்கு நீங்கள் 1,00,000 பேர் இருக்கான். அது படம் எப்படி பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதை, அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும்
ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை, அருமையான திரைக்கதை, அருமையான வசனம். இன்னைக்கு நம்மளை சொல்லாமல் கூட நைஸாக தள்ளிட்டார் 3 சாங்கையும். நானே கேட்கல, எனக்கு அனுப்பி அக்காவை அனுப்பிச்சு நான் பார்க்குறேன், என்ன சாங்கை விட்டீங்க அப்படின்னு 3 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கிளைமா சாங்கில் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. பாருங்கள், இந்த படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வளரக்கூடிய நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யாரும் மறக்க முடியாது. இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், ராமராஜ் சொன்ன உண்மையாக பொய்யன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன கூட்டம்? ஆக்சுவலாக நான் வந்து 87 எனக்கு மேரேஜ் ஆகிட்டு, எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலையிலுக்குள்ளே நான் போகிறேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து போகிறேன். அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல, திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல, அவ்வளோ கூட்டம். என்னப்பா ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகிருக்கா எங்கேயாதுன்னா? இல்லை சார், சென்ட்ரலில் ஊர் பூரா கூட்டம், திருவண்ணாமலை பூரா கூட்டம். அதாவது இதுக்கு வரமே, அந்த அண்ணாமலை ஜோதிக்கு வரா மாதிரி. என்னன்னு கேட்டால் ராமராஜன் சார் மீட்டிங் அப்படின்னு, அப்படி ஒரு கூட்டம். அப்படி அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மறக்கலை. அது என்றைக்குமே இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை, ஐயோ நான் பயந்துட்டேன் சார், அவருக்கு இருந்த மாதம் அந்த ஓப்பனிங்கில் அந்த இதுவோ கலெக்ஷனும் பார்த்துட்டு பயந்துட்டேன் சார். ஐயோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை, இப்போ முன்னாடி போயிட்டுருக்காரு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன் தான். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று, பெரிய டீம் இருக்கும். அவருடைய பசங்க எடிட்டர்ஸு, அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடிட்டர்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள இடம் வந்து பாஸ்கர்னு, எடிட்டர் பாஸ்கர்னு. அங்கே தான் பாரதிராஜா சார், கே ரங்கராஜ், அப்படி எல்லாம் வரும்போது சாரம் வருவார். ராம்நாராயண் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்து, அசோசியேட்டாக இருந்து, இவர் டைரக்ட் பண்ணியிருந்து எல்லாமே இவரை பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா அவர் துடிதுடிப்பாக அப்படி இருப்பார். அவர் இளைஞர் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வார். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார், தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணார். பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில், எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார். அந்த மாதிரி அப்படி எல்லாம் நான் பார்த்தேன் அவரை. நான் வந்து ஒரு 10 வருஷம், தட் இஸ் 1981 நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக 89 வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, இல்லைன்னா அப்புறம் 4 வாரம், அதுக்கப்புறமா 25 நாள், அதுக்கப்புறம் 50 நாள் ஆண்களை நம்பாதே, அப்படி போயிட்டு இருந்தபோது எனக்கு முதல் வந்து ஒரு வெற்றி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா தான். மற்றும் சக திரைக்கலைஞர்கள் அவர்களுக்கும், ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும், பொதுமக்கள் இன்று மாலை வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த முதல் கண் வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலுமே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறது அவரால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் எங்கள் அண்ணனும் வந்து தீவிர வெறியர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள், இன்னொரு பக்கம் மக்கள் நாயகன், கிராமத்து நாயகன். நான் கல்லூரியில் படிக்கும்போது பார்த்து வியந்த ராமராஜன் அவர்கள், அவருடைய இந்த காம்பினேஷன் திரும்பவும், அதுவும் வனவாசம் மாதிரி அவர் வந்து ஒரு 11 ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து திரையில் தோன்றப் போகிறார். அதில் எனக்கு ஒரு சிறிய பங்கு அப்படிங்கும்போது இது வந்து எனக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு வந்த போது. அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும். இதில் வந்து என்னோட பயணித்த மற்ற மிக முக்கியமான இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களாக இருக்கக்கூடிய எம்எஸ் பாஸ்கர் அவர்கள், அப்புறம் சரவண சுப்பையா அவர்கள், ராதா ரவி அவர்கள், போஸ் வெங்கட் சார், எங்க கூட என்னோட காம்பினேஷனில் நடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொஞ்ச நேரத்தில் கமலா தேட்டர் வந்து அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு.
எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா தான். அந்த அளவுக்கு ஊர்லேருந்து அவ்வளோ அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த விழாவில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா 2 நாளைக்கு முன்னாடி லியோனி அண்ணனுடைய பர்த்டே அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்துடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு. இயக்குனரோ மற்ற யாரும் சைட்லேருந்து நமக்கு ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனால் கே.எஸ். ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்தில் ஒரு நாள் நடித்தா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த மேடையில் எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயகனுக்காக நான் வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு, அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விருது வழங்கும் விழாவில் நான் உட்காந்துருக்கேன். பெஸ்ட்டு காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யார் எனக்கு விருது கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோபோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே நல்லா இருக்கேண்ணே, யாருக்கும் விருது கொடுக்கணுமா கூப்பிட்ருக்காங்க, எவனுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவர் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ மேடைக்கு என்னை கூப்பிட்றாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரோபோ சங்கரை மேடை கிழக்கிறனோடனே நான் மேடைக்கு போகிறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விருதினை வழக்க மக்கள் நாயகன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அப்படின்னாங்க. 2 பேருக்குமே தெரியாமல் தான் உட்காந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டார். அப்போ நான் மேடையில் அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன். இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான். ஆனால் சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியும், ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஷூ லேஸ் பச்சை கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு லேஸு ஒரு கலரில் இருக்குது. எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி ஜென்ரேஷன் 2K கிட்ஸு ஃபுல்லாக. அப்படி நீங்கள் தானே ட்ரெண்டு அப்படின்னு அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில். அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்கிறவோ இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க மீடியா ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச். சாமானியன் என் லைஃப்பில் நான் ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ எனக்கு சாமானியனோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமராஜன் சார் இந்த படத்தில் உங்களோட பொண்ணாக ஒரு லீட் ரோல் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. MS பாஸ்கர் சார், ராதா ரவி சார் த்ரூ அவுட் தி ஷூட் என்னை கைட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. மை கோ-ஆக்டர் சிவா, தேங்க்யூ ஸோ மச். இளையராஜா சார்னு பேர் கேட்டாவே ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாருக்கும் வரும். இளையராஜா சார் மியூசிக்கலில் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்ணது. ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த பிளெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட், மதி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டைரக்டர் ராகேஷ் சார், இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் இருந்தாலும் ஒரு டெப்த்தான கேரக்டர், இவ்வளோ எமோஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்ஸும் என்னோடய காம்பினேஷனில் K.S. ரவிக்குமார் சார், போஸ் வெங்கட் சார், தீபாக்கா, நிஷாக்கா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ஸ்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சாமானியனுக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலேயும் ஒரு திங் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா அசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, அவ்வளோ டைம் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சாமானியனில் ஒர்க் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. யூ ஆர் ஆர் மெயின் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் மூவி. இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், க்ரூ, டிஓபி அண்ணா, அருள் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். சாமானியன் சீக்கிரமே தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். 1991 நான் நம்ம பிஆர்ஓ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க டேட்டு கேட்டு. அப்போ நான் ராமராஜன் சார்கிட்ட போயிட்டு,
இந்த மாதிரி டேட்டு கேட்குறாங்க சார். 2-3 படத்துக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போ கேட்டார், நீ வாங்கி கொடுக்குறவனுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். இல்லை அந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுவோம் அப்படின்னேன். அது மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க, அவங்கள கூட்டு கொண்டு போய் நான் டேட்டு கேட்டேன். அப்போ சொன்னார், விஜயமுரளியை நீங்கள் பார்ட்னராக சேருங்க, நான் உங்களுக்கு டேட்டு தரேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு படம் பண்ணேன், மில் தொழிலாளின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, அந்த கதை சரியாக பிடிக்கல அவருக்கு. அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆரையே அதாவது ஒரு டைரக்டர் நினச்சா தான் ஒரு நடிகை நடிக்க முடியும். ஆக்ஷன் ஒன்று நடிப்பாங்க, கட்டுனா நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி வந்து எம்ஜிஆரையே ஷார்ட்கட் சொன்ன ஒரு ஜெகநாதன் இதயக்கு நீ படத்தை டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார்னு. நல்ல ஐடியா பேசுங்கன்னாரு. அப்புறம் போய் ஜெகநாத் சார்கிட்ட பேசினோம், அவர் ஓகேன்னாரு. மில் தொழிலாளின்னு ஒரு படம் தேவா மியூசிக்கில் அன்றைக்கி நிறைய ஆர்டிஸ்ட் நடித்தாங்க. அந்த படம் அன்றைக்கி மே மாதம் 18ஆம் தேதி 1991 ரிலீஸ் ஆச்சு. அப்போயே 50 நாள் ஓடிச்சு. என்னை தயாரிப்பாளராக்கி அழகுபடுத்தியவர் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள். ஏன்னா அவர் படங்களாக நிறையா நான் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் வந்து அசிஸ்டன்ட் பிஆர்ஓ வந்தேன் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் நடிகர் ஆனார், நான் அப்படியே ப்ரொடியூசரு அப்படியே ஆகிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் ராமராஜன். அதாவது யாரையும் கெடுக்கணும், கெட்டு போகணும், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே உண்டு. யாராவது அவரை பற்றி தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல, விடுமுறை பரவாயில்ல அப்படின்றவர் அவர். அதனால தான் இப்போ சரவணசுப்பியா சார் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி 25 வருஷம் கழிச்சும் இன்றைக்கி இந்த க்ரௌடு வந்து நிற்கிறீங்கன்னா அது அவர் மேலே உள்ள ஒரு அபிமானம் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ நடந்தால் கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அவங்களால கூட்டவே முடியல. ஆனால் நீங்கள்லாம் வந்து சொந்த செலவு போட்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா, அவங்க செலவு பண்ணி வந்திருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் அவர் மேலே வச்சுருக்க ஒரு பாசம். அதே மாதிரி இவரை வந்து இன்றைக்கி எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற ஹீரோன்னு சொல்லி கேட்டுட்டு போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு படம் பண்ணுவாங்க. ஆனால் மதி வந்து ராமராஜனோட உண்மையான ரசிகராக இருக்கிறதுனால அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி இளையராஜா சாரையும் ராமராஜா சாரையும் பிரிக்க முடியாது. சேர்ந்த படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு சாங்கெல்லாம். இப்போ நானும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இளையராஜா, எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், ஜெயலலிதாலாம் ஒரு லெஜண்ட்டு. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது மாதிரி இளையராஜா சார் மியூசிக்கில் இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்ரீகாந்த் ஹீரோ, தினசரின்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கு வந்து ராமராஜா சாரை வச்சு நான் உள்ளே நுழைஞ்சேன். அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் சாமானியன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என ஈன்ற தாய் தந்தையரை வணங்குகிறேன். மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர் அனைவரையும் வணங்கி, ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டீசர் லான்ச் வந்து டி நகரில் இருக்க கிருஷ்ணவேணி தேட்டரில் நடக்குது. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலிமா நான் ராமராஜன் சாரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேட்டருக்கு நான் டீசர் லான்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ தான் மதி சாரை வந்து நாங்கள் மீட் பண்ணப்போ கை கொடுத்துட்டு நான் டீசர் லான்ச்சில் ஒரு ஓரமாக உட்காந்து டீசர் லான்ச் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. ஏன்னா இசைஞானியும் மக்கள் நாயகனும் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்றாங்க, இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரில் போயிருந்தேன். அப்போ மதி சார் என்னை பார்த்துட்டு அப்போ அதோடு அது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து. அப்போ அட்டன் பண்ணப்போ மதி சார் தான் பேசுனாங்க. நான் இது மாதிரி மதியழகன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் தம்பி, இது மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது அதுவாக வந்து நமக்கு கிடைக்கும்போது வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் மக்கள் நாயகன் கூட அவர் மருமகனாக ஒரு கேரக்டர் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது எதுவுமே கேட்கல. சார் நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நான் சொன்னதுக்கப்புறம், இயக்குனரை நீங்கள் மீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டோரி சொன்னது மதி சார் தான். இந்த வாய்ப்பை கொடுத்த மதி சாருக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இரண்டாவது நான் இயக்குனர் போய் நேரில் சந்திக்கிறேன். என்னை பார்த்தோன்னே சொல்கிற முதல் வார்த்தை, மண்மனம் மாறாத முகம் யா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி மண்மனம் மாறாமல் இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பயந்துட்டு தான் போனேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறது எனக்கு மிக மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் மீறி ராஜா சார் காலேஜ் படிக்கும்போது ஒரு 150 ரூபா ரேடியோ அதை ரூமில் ஒரு ஓரமாக ஜன்னல் ஓரமாக வச்சு சரியாக கேட்காது. அந்த ஆண்டனாவில் வந்து ஒரு வயரை மாட்டி மேலே மாடியில் போய் பண்ணால் தான் கேட்கும். அந்த மாதிரி மாட்டி தான் இளையராஜா பாட்டு எப்போவுமே ரூமில் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே இளையராஜா சார் சாங்க தான். அப்படி இளையராஜா சாரோட எல்லாருமே வெறியர்கள் தான், அது நம்ம எல்லாருமே சொல்ல தேவையில்ல.
அப்படிப்பட்ட வெறியனாக இருந்தேன் நான் வந்து இன்னைக்கு நம்ம நடிக்கிற படத்துக்கு ராஜா சார் நம்ம முகத்தை பார்த்து ஒரு மியூசிக் போடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. இன்றைக்கி சார் வருவாங்க என்னென்னமோ பேசணும்னு சொல்லி வச்சுருந்தது எல்லாமே எனக்கு பிளைண்ட் ஆயிடுச்சு, அப்படியே சுத்தமாக என்ன பேசுறதுனே தெரில. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கு மருமகனை அந்த படத்தில் பண்ணியிருக்கேனே தவிர எப்போவுமே ஒரு வாயார அப்பான்னு தான் கூப்பிட்றேன் நான் மக்கள் நாயகனை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ முந்தா நாள் வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள், அதுக்கு கூட கால் பண்ணும்போது நான் அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, தம்பி நல்லா இருக்கேன் தம்பி எப்படி இருக்கீங்க நீங்கள், அப்பா எப்படி இருக்காங்க, அப்பா கொடுங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப எளிமையான நம்மலாம் வியந்து பார்க்குற ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ சாதாரணமாக பேசுவாரா அப்படின்றத நேரில் நான் பழகினப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து பெரிய மனிதனாக ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் தன் எளிமை தான் அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். எட்ஸெட்ரா வழங்கும் படம் சாமானியன். ஆனால் மேடையில் வீற்றிருக்கக்கூடியவர்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதி அவர்கள், இயக்குனர் அன்பு தம்பி எங்கள் பக்கத்து ஊர்க்காரரு ராகேஷ் அவர்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள், மேலும் மேகம் மறைத்து விட்டதே என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை. 11 ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் வந்திருக்கக்கூடிய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும்பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்கள் ஐயா, உங்கள் எல்லாருடைய உயிர் ஐயா ராமராஜன் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே, யாருமே சொல்கிறேன், எல்லாருமே சாதித்தவர்கள் தான். எல்லோருமே நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறணும். இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவிலும் இருக்க வேண்டும். கரகாட்டக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு 50-75 நாட்கள் ஓட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன். மறுபடி இடைவெளி இல்லாமல் நடிங்க. மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க, உங்களோடு சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையை அவர்கிட்ட வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகிய எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும், தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவுக்கே சம்பந்தமில்லாத ஒருத்தன் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே தகுதி, 20 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரின்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தை முதல்ல எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு காசு கொடுத்து, நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்கப்பா, திண்டுக்கல் கணேஷ் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு காசு கொடுத்தேன். எங்கள் அப்பா படம் முடிச்சுட்டு வந்து, எங்கடா படத்தில் உன்னை காணவே காணான்னாரு. இப்போ படம் முழுதும் நான் தான்ப்பா வருவேன், மொதல் சீனில் நான் தான் பாட்டு பாடிட்டு வருவேன், யாரோ ஒரு கிழவன்லடா வந்தான்னாரு. படத்திலே கிழவனா நடித்து இப்படி கேவலப்படுத்திட்டேடான்ட்டு பெத்த தகப்பேன் படத்தை பற்றி அப்படி விட்டார். அதுக்கப்புறம் நான் படமே நடிக்காமல் இப்போ தான் வந்து நம்ம அனுச்சரனோட டைரக்ஷனில் பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கு அடுத்து ஆலம்பனான்னு ஒரு படம் நடித்து அது இப்போ வெளியே வரப்போகுது. இந்த 3 தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இதை விட ஒரு பெரிய தகுதி என்னன்னா, மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மிகப்பெரிய ரசிகன் நான்.
ஒன்று அவருடைய நடிப்பு எதில் அப்படின்னா ஒரு சிறப்பு ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்தில் எந்த பாட்டுக்கு வேணாலும் அப்படி கையை தூக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணாருன்னா கூட்டமே அப்படியே கைதட்டி ரசிக்கும். புதிய சூரியனின் பார்வையிலே அப்படிம்பாரு ஓன்னு கத்துவாங்க. அதுக்கு அடுத்து உழைக்கும் கைகளே அப்படிம்பாரு, அதுக்கு கை தட்டுவாங்க. சோகப்பாட்டு கூட அப்படி கை தூக்கி அன்பேவா அப்படிம்பாரு, உடனே சோகப்பாட்டுங்க கை தட்டுவாங்க. எம்ஜிஆர் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கை தூக்கி மக்களிடம் வரவேற்பை பெற்றதற்கு அடுத்து அது மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கைகளை தூக்கி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் என்னுடைய இனிய சகோதரர் ராமராஜன். அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது, ஒரு படத்தில் சும்மா ஒரு 10 நிமிஷம் நடிச்சிருப்பேன், ஒரு டிஎஸ்பியாக நடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் தரையிலே நடக்க மாட்டேன். 10 மினிட்ஸ் அந்த படத்தில் டிஎஸ்பியாக நான் தான் நடிச்சிருக்கேன். அவன் கூட பிறந்த சகோதரனே அந்த படத்தை பார்க்க யோசிச்சிருப்பேன். ஆனால் அப்படி ஒரு படத்தில் 10 நிமிஷம் நடித்தவனே வானத்தில் பறக்கிற நேரத்தில் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளவு எளிமையாக ஒரு மனிதனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அதுதான். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியழகன், அவர் பேரை பார்த்தோன்னே நம்ம ஏதோ மதுரைக்காரரு கருப்பாக ஒரு மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா ஹிந்தி பட ப்ரொடியூசர் மாதிரி அப்படி கண்ணாடியும் அவர் கலரையும் பார்த்துட்டு உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரன் தான் நினச்சேன். ஆனால் பேரை பார்த்துட்டு மதியழகன்னு இவ்வளவு அழகான தமிழ் பேர் வச்சு அவருடைய படத்தை திரும்ப ராமராஜன் சாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்றதற்காக அவருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவொலி நம்ம மதியழகன் சாருக்கு கொடுக்கணும். அவருக்கு நேர் ஆப்போசிட்டு டைரக்டரு, அவர் செக்க செவேர்னு ஹிந்திக்காரன் மாதிரி இருக்கார். டைரக்டர் பாருங்கள் நெல்சன் மண்டேலா மாதிரி, ஆனால் கலர் அப்படி இருக்க ஒழிய, ஆனால் அவருடைய திறமை அற்புதமானது. அவர் நடையும் அவர் அந்த ஒரு 2 நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், அவ்வளோ பரபரப்பாக இருந்தார். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. மாமனிதனுங்கிற படத்தில் சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் ஒரு சின்ன ரோல் நடித்தான். அதுக்கப்புறம் அழகிய கண்ணைங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் தேட்டரில் வெளியாகிடுச்சு. இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி எது அப்படின்னு சொன்னால், எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு மகனாகவும் ராமராஜன் சாருக்கு மருமகனாகவும் லக்ஷா சரனுக்கு ஒரு ஹீரோவாகவும் இன்றைக்கி நடிச்சிருக்கான். அதனால் எனக்கு என்னுடைய மகன், உன் மகனை பற்றி நீயே எப்படியா பெருமையாக பேசலான்ட்டு, நம்ம சில சமயம் கண்ணாடியை பார்த்து நம்ம தலையை ஒதுக்கிக்கிடுவான், சட்டை பட்டன் அப்படி போடுவான். ஆனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேடையில் சொல்கிறது மாதிரி நான் உருவாக்கிய என்னுடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய டைரக்டருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சார், அவருடைய அந்த டைட்டில் சாங் இளையராஜாவோட முதல் பாட்டை டைட்டிலாக போடணும் அப்படிங்கிறது அவரது கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுற்றி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, சாட்சிகளை சட்டம் செய்ய வேலை இங்கேயில். அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார் ஒரு மாபெரும் கலைஞன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற ஒரு டைரக்டர் நம்ம ஆர்வி உதயகுமார் சார், பேரரசர். அதேமாதிரி பேசிட்டு போயிருக்காரு நம்ம கேஎஸ் ரவிக்குமார். நான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தரையாக நான் சொல்லணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு படத்தில் ஒவ்வொருத்தரும் பேர் போடும்போது கைத்தட்டுவாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டோன்னா கைத்தட்டுவாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோன்னா கைத்தட்டுவாங்க. அது மாதிரி கதாநாயகனுடைய பெயர்களை போடும்போது கைதட்டிக்கிட்டு இருந்தது ஒரு சமுதாயம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் கதை வசனம் அப்படின்னு போட்டோன்னா ஒருத்தருக்கு கைதட்டினாங்க. அதுதான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். வசனம் மு கருணாநிதின்னு போட்டோன்னே வசனத்துக்கு கைதட்டு வாங்கியவர் ஒருத்தர். அதே மாதிரி இசைஞானி இளையராஜா என்று இசையமைப்பாளர்களுக்கு கைதட்டு வாங்கிய ஒரே இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா தான். அவருடைய பாட்டோடு நம்ம வாழ்ந்திருக்கோம். அது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு அவர் போட்ட பாட்டுகள்லாம் அடே அப்பா,
சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா. இந்த பாட்டு எங்கள் ஊரில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கிழவிக்கு பேர் இன்னைக்கு ராமராஜன் கிழவி. அதுக்கு பேர் ராமராஜன். படத்தில் வில்லனான யாராவது நடித்தான்னா அந்த கிழவி குறவலை நடித்து கொன்னே விடும். அந்த படத்தில் வந்து வில்லனா ஒரு படத்தில் பொன்னம்பலம் நடிச்சிருப்பார். அந்த பொன்னம்பலம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அந்த கிழவி இவனை நான் தீர்த்து கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னுச்சு. ஏன்னா ராமராஜனை என்ன அடி அடித்தான் தெரியுமா அப்படின்னு. நல்ல வேளை அந்த கிழவியை விட்டுருந்தாங்கன்னா அடித்தே கொண்டிருக்கும் பொன்னம்பலத்தை. பாவம் தங்கமான மனுஷன். இது பொன்னம்பலத்து மேலே இருக்க வெறி இல்லை, ராமராஜன் மேலே வைத்திருந்த உண்மையான பற்று பாசம். அந்த கிழவிக்கு பேர் இன்னும் இருக்குது. அந்த கிழவி 92 வயசு, ராமராஜன் கிழவினே பேர். அப்படி சாதாரண மக்களிடம் தன்னுடைய இயல்பான நடிப்பால் எளிமையால் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என்னுடைய அருமை சகோதரர் ராமராஜன். அதில் பேங்க் லோனை பற்றி இந்த படத்தில் ஒரு காட்சி. ஏன்னா பேங்க் லோனு வந்து இப்போ நம்ம டைரக்டர் கதையே சொல்லிடாதீங்கன்றாரு. அந்த அளவுக்காக ஒரு இது இல்லாமல் 33 வருஷம் வாத்தியாராக இருந்திருப்பேன் நான். கொஸ்டினே நாங்கள் அவுட் பண்ண மாட்டோம். இப்போ போய் நாங்கள் கதையை சொல்லுவோமா? டைரக்டர் பார் பயந்துட்டார், ஏதோ கதையை பூரா சொல்லி முடிச்சிட்டாருன்னா என்னடா பண்ணுறதுன்னு. பேங்க் லோனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வீட்டில் பெரும்பாலும் பகலில் பூரா பாருங்கள், ஆம்பளைய வந்து சவுண்டு கொடுப்பேன், பொம்பளைய வந்து அமைதியாக இருப்பாங்க. ஏய் போடி அப்படிமா. சரிங்க ஆமாங்க வெட்டி வெட்டு வெட்டு அப்படிப்பாங்க. பகல் முழுதும் அடங்கியிருப்பாங்க. எப்போ தெரியுமா பொம்பளைகளுடைய டேன் வரும்? இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவான் பார்த்தீங்களா, அப்போ தான் சோத்தை போட்டு அந்த அம்மா போயிடுச்சுன்னா பேசாமல் சாப்பிட்டு எந்திரிச்சிருவான். சாப்பாட்டை போட்டு முன்னால் உட்காந்துச்சுன்னா தொலைஞ்சான், அன்னைக்கு ஏதோ மேட்ரு நடக்க போகுதுன்னு. உடனே அந்த அவரும் சொல்லுவான், எந்திரிச்சு போடி நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை குழம்பு கேட்டிங்கன்னா ஊற்றணும்ல, ரசம் கேட்டிங்கன்னா ஊற்றணும், உப்பு அது நான் எடுத்துக்கிறேன்டி. அவன் உட்கார்றத பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு சோத்தை போட்டு குழம்பை ஊற்றி ஒரு வாயை எடுத்து வைக்கிறான். வாய்க்கும் கைக்கு இடையில விட்றா டைலாக. உடனே கட்டி நான் எண்ணத்தை கண்டேன் அப்படிங்கிறது. யோ ஏண்டி சாப்பிட்டுக்கிறேன்டி, நீயும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க. அவன் பாரு ஒரு புது வண்டியை வாங்கி அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு மல்லியை போச்சுட்டு துத்து 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 நம்ம வீட்டு பக்கமே ரவுண்ட் அடிக்கிறான். எனக்கு பகரெலாம் எரியுது. நீ என்னைக்கு அப்படி ஒரு பைக் வாங்குவ? நீலாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீசை. உடனே மீசையில் கை வச்சோன்னா ஆம்பளை எப்பயுமே டென்ஷன் ஆயிடுவேன். 1/2 மணி நேரத்தில் உனக்கு பைக்கு நான் கொண்டு வர்றேன்னா பாருன்னு பேங்க்கில் லோனை போட்டு 15 வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். கொண்டு வந்துட்டேன்டி பைக்கு. கொண்டு வந்தது பெருசு இல்லை, அந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி 5 ரவுண்டு அடிக்கிற. பட்டு போட கட்டிட்டு மல்லியை போச்சுட்டு பின்னால் உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி ரவுண்டு அடிக்கிறான். பின்னால் உட்காந்துருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு. இறுக்க கட்டி பிடிச்சி தோளில் அப்படி படுத்துட்டு கிடக்குதுன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் 3 மாதம் ஆகுதுன்னு அர்த்தம். லேசாக அப்படி சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த பேண்ட்டில் இருக்க லூப்பில் விரலை மாட்டிகிட்டு உட்காந்துருக்குன்னா 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா விழுந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலாம், நீ மட்டும் விழுகலன்னு அர்த்தமான்ட்டு. அது மாதிரி பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சி ஓட்டுமாமான்ட்டு ஓட்டிக்கிட்டே போகிறான். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 80ல் போகிற வண்டி 20ஆம் தேதிக்கு பிறகு 40க்கு மேலே போகலை. ஓட்டுறேன்டி. ஆனால் அவனுக்கு ஆக்சிலேட்டரில் என்ன கேட்குதுன்னா 15 வெட்டி கிளச்சை மாற்றுறான். 1ஆம் தேதி கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க 10,500 இஎம்ஐ கட்டணும். ஒரு லோனுனால ஒரு பைக்கில் லோன் வாங்கினவன் என்ன பாடுபடுவான். ஆனால் இன்றைக்கி ஒரு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொன்ன மாதிரி ஒரு கடனால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் ராகேஷ். அதை ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. அந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ விறுவிறுப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பு, அவருடைய இசைங்கிறது எவ்வளவு ஒரு மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றதுங்கிறதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லை. 30 வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்கு பாருங்கள்.
இது மனித உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல 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 அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்பானே செந்தேனே. அங்கே பாரு, 4 வயசு குழந்தை இந்த பாட்டு இப்போ அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா, இந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற அந்த படத்தில் 30 ஆண்டுகள் கழித்து இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் ஒரு பாடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா, அந்த இசையமைப்பில் இன்னைக்கு உருவாகியிருக்கிறது சாமானியன். சாமானியன்னா சாதாரண மனுஷன். சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிமா? சாமானிய மக்கள்னா ஏழைகள், சாதாரணவர். ஒரு படம் எடுத்தால் டில்லி மாப்பிள்ள, கோடீஸ்வரன் அப்படிலாம் படம் எடுக்கிற நேரத்தில் இன்றைக்கி சாமானியன்னு ஒரு ஏழை மக்களை தலைப்பாக வச்சு இன்றைக்கி படம் எடுத்திருக்காங்கன்னா, இது அனைத்து சாமானிய மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து என்னென்னா, அவருடைய முதல் படம் கரகாட்டக்காரன், 2வது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி. இது முதல் படம் எங்கள் ஊர் பாட்டுக்காரன், அதுக்கப்புறம் வெற்றி படம் கரகாட்டக்காரன். இந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், இதற்கு அடுத்து இதைவிட பெரிய வெற்றி பெறப்போவது சாமானியன். எங்கள் ஊர் பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், சாமானியன் 3 ஒரே எழுத்தில் முடியுது. அதனால் அதே போல் வெற்றியும் இந்த படங்கள் வெற்றி அடையணும்னு அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, எங்களுடைய மக்கள் நாயகன் மீண்டும் திரையுலகிற்கு வந்திருக்கிறார். அவரை பலத்த கரவொலி எழுப்பி வரவேற்று, இன்றைக்கி இந்த கமலா தேட்டர் எப்படி அரங்கு நிறைந்து எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறதோ, அதே போல் சாமானியன் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் இதுபோல் அரங்கு நிறைந்த காட்சிகளாக அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து மக்கள் நாயகனை மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை தருவதற்கு மதியழகன், ராகேஷ் போன்ற அவர்கள் அந்த டீமை நான் உண்மையிலே மனதார வாழ்த்துகிறேன். மேடையில் உட்கார்ந்திருக்கவங்க எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை என்பதை மனதில் பொருட்படுத்தாமல், ஏன்னா 9 மணிக்கு இந்த தேட்டரை கொடுக்கணுமா, நம்ம மக்கள் நாயகன் ராமராஜனுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா, மதுரை கோனார் மெஸ் மாதிரி. அந்த கோனார் மெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நான் அங்கே தான் அவரை சந்தித்தேன். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மக்களோடு உட்காந்து. பக்கத்தில் போய் நான் உட்காந்தேன். நான் தான் லியோனி அப்படின்னா யார் அப்படின்னாரு. அப்புறம் பட்டிமன்றத்தில் நான் என் குரலை கேட்டோன்னா, பட்டிமன்றம் லியோனி சார் அப்படின்ட்டு அந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தார். அதை விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னார் பாருங்கள். இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு சாதாரண வாத்தியாருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாரு. இவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பார்ன்ட்டு அன்னைக்கு என் மனதில் இடம்பெற்ற அந்த மனிதர் இன்று வரை அதே உயரத்தில் தான். இன்றும் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல, கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய மக்கள் நாயகன் என்ற பெயரில் அவர் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களிடம் இதே வரவேற்போடு அவர் இருக்க வேண்டும். அவருக்கு நீடிய ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் இயற்கையும் இறைவனும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மதி என் நண்பர், பெரிய போராளி, படம் கன்வியூஸாக படம் வந்து போராடி ரிலீஸ் பண்ணி அவர் பண்ணதெல்லாம் சக்ஸஸ் படம் தான். அதை வரிசையில் இந்த படம் ஹிட் ஆகும். அடுத்தது அண்ணன் ராமராஜன், அவர் பெரிய ரசிகன். நான் விஜய் அஜித் படம் ஷூட்டிங் குரூப் போனேன். நான் 2 பேர் வச்சு படம் பண்ணுவேன் ராஜான் பறவையில். நான் அவங்க ஷூட்டிங் குரூப் போகல. அண்ணன் நடிக்கிறான்னு மதிக்கிட்டேன். அண்ணன் எங்கே நடிக்கிறாங்க, மவுண்ட் ரோடு வாங்க அண்ணன் இருக்காங்க. அந்த ஷூட்டிங் போய் அவரை பார்க்க ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஒரு டைட்டில் அண்ணன் வச்சு ஒரு படம் பண்ணுற விஜயமுடி ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த டைட்டில் வந்து தன்னம்பிக்கை. கூடிய விரைவில் அது அறிக்கை வரும். எல்லாத்துக்கும் நன்றிங்க. படம் வெற்றி பேர் நன்றி.